தாம்பரத்தில் இருந்து 5 நிமிடம் பாதி விலையில் ஜி ஸ்கொயர் ரீகல் பார்க். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதி அமைச்சகத்திலிருந்து மத்திய நிதியமைச்சர் புறப்பட்டு உள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். मैडम सामने प्लीज। मैम फ्रंट। இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று காலை 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 8வது முறையாக அவர் தாக்கல் செய்கின்ற மத்திய பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவர் தற்போது நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்து இன்னும் சற்று நேரத்திலே பட்ஜெட் பிரதியை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதற்கு முன்னதாக வழக்கமாக சம்பிரதாயப்படி நிதி அமைச்சக அதிகாரிகளுடன் பட்ஜெட் பிரதியை காட்டி குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பட்ஜெட் பிரதியை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் வாழ்த்து பெறுவார். குடியரசுத் தலைவர் நிதி அமைச்சருக்கு இனிப்புகளை ஊட்டி தன்னுடைய வாழ்த்தை பரிமாறுவார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நாடாளுமன்றம் வரும் நிதியமைச்சர் பட்ஜெட் அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் காலை 11 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தாம்பரத்தில் இருந்து 5 நிமிடம் பாதி விலையில் ஜி ஸ்கொயர் ரீகல் பார்க்.